எல்லாருக்கும் வணக்கம். என்ன பயந்துட்டீங்களா? இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி? இந்த தடவை உங்களை சிரிக்க வைக்கலாமான்னு பாக்குறேன். எப்படி? ரெட்ட விஷம் போட்டா எப்படி? ஒரு மனுஷன் மாதிரி இந்த மனுஷன் இருக்கிறது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? Why not? ஏன் பிரதர் இருக்க முடியாது? எந்த மாதிரி இருக்காரு பிரதர்? உலகத்துல ஒரே குணமுள்ள ரெண்டு கலான்னா ஒரே உருவம் உள்ள ரெண்டு பேர் ஏன் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியோ எங்க குறிக்கோள் என்ன தெரியுமா? உங்களை சிரிக்க வைக்கிறது தான். ஓகே, தில்லு முள்ளு 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 லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார், மாலையில் மாமியார். காலையில் சாமியார், மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. தக்குந்தர்கிட 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 தரகிட 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 தரகிட. பாலா, என்னடா பெட்ரோல் தீர்ந்து போச்சுடா. ஐயோ, பக்கத்துல ஏதோ பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க மசூதி தெரு எங்க இருக்கு சார்? மசூதி தெருவா? இங்க இருந்து 3வது தெரு. எந்த 3? 1, 2, 3வது தெரு. நாங்க ஏரியா புதுசு, கொஞ்சம் விவரமா சொன்னா தேவையில்ல. இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் கோயில் அது இங்க வருதா, இல்ல நாம அங்க போகணுமா சார்? இல்ல, நாம தான் அங்க போனோம். இது என்ன கேள்வி இது? இல்ல, கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலான்னு அவ்வளவுதான் சார். இங்க 16 நம்பர் வீடு எங்க தெரியுமா உங்களுக்கு? 12ஆம் நம்பருக்கு அடுத்த வீடு. அங்க போய் விசாரிங்களா சார். அங்க தாத்தாச்சாரி உங்களுக்கு இருப்பார் தெரியுமா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த கடத்தூர் சார் போனோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போறோம். கொஞ்சம் விடுங்க சார். போடுமாடா? 2 கிலோமீட்டருக்கு இது போறோம். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு தத்துவத்தை விட்டு விட்டு போவதும் வாழ்வதும் லாபமா பாவமா? தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு.
ஆண்மை இல்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரிய முள் சிறிய முள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மை இல்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரிய முள் சிறிய முள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. நல்லதுக்கு கத்தியடு, இல்லைன்னா விட்டு விடு. நல்லதுக்கு கத்தியடு, இல்லைன்னா விட்டு விடு. எண்ணமும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். எண்ணமும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, 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 தில்லு முள்ளு தில்லு முள்ளு. உன் விட்லாச்சாரியார் வேலையெல்லாம் என் காரு கிட்ட வச்சுக்காது. அது எப்படி பயந்து போய் கத்திச்சு பாத்தியா? ஆமா, எப்போ வீட்டுக்குள்ள கால்ல சக்கரத்தை கட்டிட்டு போறப்ப இப்ப வீதிக்கே வந்துட்டியா? இது 1981 மாமா. டைம் இஸ் மணி. காய்கறி வாங்கிட்டு நடந்து வந்தா 7 நிமிஷம் ஆகுது. இதுல போனா 3 நிமிஷம் ஆகுது. மிச்சம் எவ்வளவு? 4 நிமிஷம். இந்த 4 நிமிஷத்துல எவ்வளவு காரியம் பண்ணலாம்? சரி சரி. காரியம் கவனம் வருது. கண்ணமாப்பேட்டைக்கு விடப்பா. கண்ணமாப்பேட்டையா? உங்க பேஷண்ட் யாராவது காலியா? இன்னும் ஆளமா, இப்பதானே போய் இன்ஜெக்ஷனே போட போறேன். ஆமா, உன் அண்ணனுக்கு இன்னைக்கு தானே ரிசல்ட் வருது. ஆமா அங்கிள். சாயந்தரம் பெரிய கழியோடு வீட்டுக்கு வரேன்னு அவங்ககிட்ட சொல்லி வை. உங்க வேகம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் முன்னாலேயே போறேன். நினைச்சேன் ஹாஸ்பிடல் வாட வருதுன்னு. நீங்க வாங்க. ஷூ காட்டிட்டேன். என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்களும் சுத்த சைவம், நமக்கு அது சரிப்பட்டு வராது. எனக்கு தினம் சில உயிர்கள் வேணும். செத்து போன உங்க அப்பனோட போன மாச மருந்து கடை பங்கு 1569 ரூபா. நேத்து கணக்கு பார்த்துட்டேன். எடுத்து ஜாக்கிரதையா உள்ள வை. 2 பேரும் சேர்ந்து கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டான். எல்லாம் என் ராஜி. இப்ப கூட பாரு, நானே டாக்டரா உட்காந்து மருந்து எழுதி கொடுத்துட்டு நானே வெளியே வந்து பார்மசியில மருந்து விற்க வேண்டியிருக்கு. இந்த சந்திரன் மட்டும் பாஸ் பண்ணிரட்டும், அவனையே மருந்து கடையில உட்காந்து வச்சிடுறேன். அவர் பேங்க் உத்தியோகத்துக்கு தான் போறத சொல்லிட்டு இருக்காரு. ஒத்த ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. என்னத்தை போட்டு உடைக்கிறான்? அண்ணனு கோவம் தான் எதையாவது போட்டு உடைப்பாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கோம். கோவிந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்க? ஏண்டா படவா ராஸ்கல், படிக்க வேண்டிய நேரத்துல ஊரை சுத்திட்டு கோட்டை அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிற சாமான போட்டு உடைக்கிறேன் நீ. செத்து போன உங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்து இருக்கிறீங்க சண்டால பாவி. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போதே நீ திரும்ப சைட் அடிக்கிறது, பிஎஸ்சி படிக்கும் போதே தண்ணி அடிக்கிறது. எப்படிடா பாஸ் ஆகும் சொல்லு? எந்த சப்ஜெக்ட் ஃபெயில்? சொல்லு. அங்கிள், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏன்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ்கோப்பை பார்த்தேன். அப்படி உங்க பெற்றோரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்று இருந்தா இப்போ போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? டேய், நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து வைக்க பாக்குறீங்களா? நியாயமா? மாசம் கைக்கு சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்தா, நான் சொல்லபடி ஒரு அப்ளிகேஷன் எழுது. முருகா. மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றதை செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? டு தி ப்ரொப்ரைட்டர் சரோஜினி ட்ரேடர்ஸ்.
10 ரூபாய் தரேன், பாத்திர சீட்டு கட்டிட்டு வந்துடுறியா? நோ சொந்த வேலை சார். நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் சார். முதலாளி போட்ட உத்தரவு சார். முதலாளி. சாரி ப்ளீஸ், பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது. முதலாளி உத்தரவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சலாம் அலைக்கும் சார். புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனுங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சுவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான். 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை, நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். 2 பேருமே சரியில்லை, டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அதென்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான். உங்க பேரு பக்ரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட். கே சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதியிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத முதல்ல உனக்கு விவரமா சொல்றேன். நம்பர் 1, உனக்கு சாதகமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் உன் மீசை. மீசை சாதகமா? அவரை பொறுத்த வரைக்கும் மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்குங்கிறது அவர் அபிப்பிராயம். ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா? நம்பர் 2, உன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்ட எல்லாருக்கும் பிடிக்கும், என்ன தவிர. ஏன் பிடிக்காது? ஏன் கீழே போடு. நம்பர் 3, உன் பேர் என்ன? சந்திரன். அப்படி சொன்னா அவருக்கு போறாது. சரி, கே சந்திரன். அதுவும் போறாது. வேற எப்படி சொல்லணும்? கேன்னா என்ன? அதே இழு. ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இப்படி சொல்லணும். நான் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லணுமா? ஆமா, வேலை கிடைச்சிருமே. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருவேன். நம்பர் 4, தமிழனா இருக்கணும், தெலுங்கனா இருக்கணும், மலையாளியா இருக்கணும். ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? ரெட்டவா, நீ போ உள்ள. இருங்க, தண்டனையோட வரேன். அதனால வேட்டி சட்டையோட தான் நீ இன்டர்வியூ போகணும். என்னதே வேட்டி சட்டையோடவா? சரி, தமிழ்னா வேண்டாம்னா இந்தியனா போ. இந்தியன்னா நேரு டிரஸ். அப்படி போனா தேசிய பாரம்பரியத்துல ஒன்னையும் சேர்த்துக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு நேரு ட்ரெஸ் இப்ப முராஜி ட்ரெஸ் ஒருத்தர் தான் போடுறாரு. நான் கேட்ட கொடுப்பாரு. கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், சடுகுடு, இந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கிழிச்சு குப்பை தொட்டில போட்டு போ. இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பு. அப்புறம் நம்பர் 6, பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை. எங்க அப்பா சொல்லிருக்காருன்னு கதை விடணும். உங்க அப்பா உருப்படியா ஒண்ணும் சொன்னதில்ல, இருந்தாலும் புருடா விடணும். அப்போ உனக்கு மரியாதை 2 மடங்காயிரும். பெரியவங்களை மதிக்கிறேன்னு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா அவன் நாடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர். ஓனா போனா பேசிக்குவீங்களா? படவார ஸ்கூல்னு பேசிக்குவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல்? டே படவா ராஸ்கல், நான் ஒரு பையன் அனுப்புறேன், அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுறா படவா ராஸ்கல். அப்படியே சிபாஸ் பண்ண வேண்டியதானே? சொல்ல மறந்துட்டேனே. நம்பர் 7, யாராவது சிபாஷோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட். நீங்க சொன்னா கூடவா? ப்ளீஸ் கெட் அவுட். எனக்காக நான் சொன்னால ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் இருங்க. பனிஷ்மெண்ட் விட மாட்டியே. எனக்கு அவசரமா போகணும். என் பேஷண்ட் கோடி விட்டு 10 இல்ல, அவனுக்கு ஊசி போட்டு 10 நாள் ஆச்சு. இன்னைக்காவது ஊசி போடணும். தெரியாது உங்களுக்கு? அவருக்கு இன்னைக்கு 10. ஐயோ, போயிட்டானா அவன்? சொல்லிக்காம. சார், நேரு ட்ரெஸ் அதுங்க இருக்க? நேரு ட்ரெஸ்ஸா? டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார். அது இல்ல சார், அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க விற்க மாட்டீங்களா சார்? அவர் கொள்கையை தான் வித்துட்டோம். அவர் ட்ரெஸ்ஸையும் விற்கணுமா? கடையில ஜுப்பா வேஷ்டியாவது இருக்கா சார்? இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் டிமாண்ட். 10 நாள் கழிச்சு வாங்கலாம். நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு. ஐயோ, ஒரு தேசிய பாரம்பரியத்தில் ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போறேன். ஒரு கதர் வேஷ்டி கதர் ஜுப்பா கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிட்டோம். அவ்வளவுதானே? காஸ்டியூமர் சார் கூப்பிட்டீங்களா?
என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீச ரெடி. இதுல ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம். அது எப்படி இப்பதானே மீசை இல்லாம ஆக்ட் பண்ண? அதுக்குள்ள மீசை உலக மாதிரி கதையா? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்டை வேஷம். மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏமாட்டாங்க. எப்படி போதுமா? அட வேஸ்ட் கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க. அதான் நாகேஷ். பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாம? சார், இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீச வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கண்ணே. சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது, நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூரா சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி Dress. போட்டதுதான் போட்டானே, ஒரு சிங்கம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ழானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும். அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்க். ழானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றீரியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பியாவது கப்பியாவது கெட் அவுட். கப்பி சுப்பி. சார், உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி. ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீரே கேள்வி கேளும். மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், SIT. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு. நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் both of you. என்னையா கேள்வி கேக்குற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க. அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பிர்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வஉசி, டிகேசி, மாபுசி இவங்கள நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுவேன் சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல் இல்ல சார், நான் ஒயிட் பேர்ல் தான் பார்த்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். உலக புகழா? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர
பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்போதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? சரி விடுங்க சார், போயிட்டு கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். ஓஹோ, அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? நோ, பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல 2 வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டியே இல்லாம இருக்காங்க, உடம்ப மறைக்க துணியை தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு சார். யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா 2 பெரிய மனுஷாளுங்க சிபாரிசு கடிதம் வேணுமே, வச்சிருக்கீங்களா? சார், நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தென்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டாங்க? 7465 100க்கு. முடியாது அங்கிள், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னால வருஷம் பூரா வேட்டியை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போடுவதற்கு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன்னை அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சனா கூட போடா. என்னடா குடும்பி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். டேய், வேலை இல்லன்னா தான் உன்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான்டா இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு 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 நாக்க வெந்து போட போல இருக்கு. டேய், புழுகறதுல தப்பே இல்லடா, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் புத்திசாலித்தனமா. விஷயம் உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது. அவ்வளவுதான். முடியாது அங்கிள். நான் வேலையை ரிசைன் பண்ணி தான் போறேன். என் முகத்துல முடிக்காத போ. அங்கிள், யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற? சரி, வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண? முழுங்கிட்டியா? என்னம்மா இது? போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70 80 வாங்கியிருந்த, இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லன்னா படிப்பை நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறுன்னா எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லைன்னா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடு. ராஜா, என்னம்மா சொல்றா இவா? அண்ணா, உனக்காச்சு உன் பொண்ணுக்காச்சு வர வர அவதான் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணுங்கிற நீ? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து
பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுன்னா கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன். வரவே மாட்டேன். அதுக்கு முடியாதுன்னா கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமா நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணுங்கிறா, சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல், எல்லாம் 70க்கு மேலே. அப்போ இது? அது டூப்ளிகேட், மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸுக்கு வந்துட்டு போறதுக்கு தான். வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பிறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்கிறவன் தான் சாமர்த்தியசாலி. அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. ஏன் சார்? அப்பப்போ உடம்ப சிலுக்க வச்சிடுற. நாளைக்கு 3:30 மணிக்கு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டையோட போய் தூள் கிளப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நில நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடா டேய். அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீத்தி நாளே காணோம். பேசுற நமக்கு சொல்லு. அதானே, நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கறதுக்குள்ள தாவத்து இருந்து போயிடுமே. ஐடியா, ஒரு 3 மணி சும்மா இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ணா. டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேசுறா. சரி, அவரையே சீரியஸ் ஆக்கிடுறேன். டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே திடுறேன். எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லுவா. அடி பல்லோட பேர் ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா. மண்டையில வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு வருவாங்க? 4:30 மணிக்கு வருவார். டெலிபோன் அறியட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அத நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, நம்ம மண்ணடி கோடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற, லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. டெலிபோன் சார், டெலிபோன். ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். அப்படியா? அடடடடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜ் சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா நான் சொன்னா? அம்மான்னு தான் சொன்னா. சார், எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட. வயசான காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்குன்னு படிச்சு சொன்னேன் சார். சார், இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழுக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே. ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? அம்மா, நீ மண்டிய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸிக்கு பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவுக்காக வேண்டிக்கிங்க, அது போதும். போறேன் சார். இந்த ஒட்டி வருவாரு, அவனை தூக்கி உடம்புல போடு. சரி, நீ போப்பா. சார், அந்த மண்ணடி கோடு. மண்ணடி பின்னாடி, முன்னாடி அம்மா தான். நீ போ. சரி இந்தப்பா சார், இத செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம் சார், நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும்னா இருக்கட்டும், இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி,
என்ன தேடுற? உங்க காலை தேடுறேன் சார். இந்தா இதே காலை நினைச்சுக்கோ. நல்லர். என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை. சலாம் அலைக்கும் சார். வணக்கம் சார். Come here. இதோ வந்துட்டேன் சார். சார் பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கூட வந்து நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார். எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டயல்ல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலையில அடி, ஆனா பயப்படும்படியா ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சுக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அம்ஜிக்கிற டாக்டரா, அம்ஜி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உரைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். சார், யூ பிளடி லயர், சீட் 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கடி. ஃபுட்பால் மேட்ச்? நானா சார்? சார், அந்த ஃபுட்பால்னா காலால உடைச்சு ஆடுறாங்க அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார் கொன்னுடுவேன். போய் சொல்றேன். அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற. எஸ் சார், நோ சார். என்ன மேன் எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ். எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற. கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது. இங்க தீப்பெட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண. அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பலி போட்டிருப்பேன். குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லுமுள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே. என்ன யார் சார் அது? கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு. மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானே சார்? எஸ் எஸ். இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசுன்னு குருவி கூட மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களே சார். மீசை இருந்திருக்கா?
இருந்திருக்கவே இருந்திருக்கா. ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். மாட்டிக்குவேன் சார். சார் எங்க அப்பா சொல்லுவார் சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அதை பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதேன்னு. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சீதையை சந்தேகிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார் சார். இப்பவே இங்க நெருப்ப விட்டுங்க சார். அக்னிபரேஷன் பண்ணி நான் பத்திரிகை நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பிதானா? முருகா, நீங்க நிஜமாவே கேட்கறதுலயே இன்னும் நம்பலே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்துல உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். நான் வரேன் சார், நான் வரேன் சார். கேஷ் பாக்ஸ் கி மேனேஜர் கிட்ட இருக்கு. ஃபைல் எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துடுறேன். என் சம்பளத்துல ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாதாசிரமத்துக்கு தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல கடல்ல முழுகி ஒரு வாலிப மரணம்னு வரும் சார். அந்த வாலிப நானா பாசா இருப்பேன். நான் வரேன் சார், நான் வரேன். கூப்பிட்டீங்களா சார்? நெல்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்ட அசிங்கமா இருக்கும். இதேதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. சீட்டுக்கு போட்டா சார்? வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் கொதிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவ. ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், மீசை இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊரை சுத்தா சார். காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்டேன், வா வா. நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு நான் எங்க போவேன் சார்? ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். நாங்க 2 பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க 2 பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்குன்னா நான் மேற்கு, அவன் காஷ்மீர்னா நான் கன்னியாகுமரி. நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே சார். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் டிகேல இருந்து வந்ததுதான். நான் டிகே வச்சுக்க, நீ வரலன்னாலும் பரவாயில்ல. உன் தம்பியை தனி அனுப்பி வை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்டை? ஐயோ அப்பா, அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா நாகேஷா,